ஜுராசிக் வேர்ல்டில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த படமே ஒன்று தான். ஸோ அந்த ஒரு படமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ சரியா தெரியல. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. அண்ட் இப்போ ரீசென்ட்டா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் வந்திருந்தது 2025ல. அது இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச தியேட்டர்ஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலா அது எனக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்ததுன்னா, ஓகே நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் அதில் வந்து நிறைய கிரியேச்சர்ஸ் இந்த டைனோசர்ஸாக காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் விஎஃப்எக்ஸாவே வந்து இது ஒரு கிராண்டான படமாக இருக்கும். 90% விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில இடத்துல மட்டும் பிசு அடிக்குது. அது தவிர எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் அதை தவிர லைக் கேரக்டர் ஆர்க் ஒரு 10 கேரக்டர்ஸ் படத்தில் இருக்குன்னா சூப்பராக எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கார்லெட் ஜான்சன் ஸோ அவங்க நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதை தவிர்த்து லைக் ஒரு கேங்கு. ஸோ அந்த கேங் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு 3 டைனோசர் கிரியேச்சர்ஸோடைய பிளட் சாம்பிள் எடுக்க போகுது. அந்த பிளட் சாம்பிள் எதுக்காகடானா, நம்ம மனுஷங்கள வந்து இன்னொரு 20, 30 வருஷம் வந்து வாழ வைக்கலாம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜில அதை எடுத்துட்டு வரலாம். நம்ம உயிரை பணயம் வச்சு எடுத்துட்டு வரலாம்னு போற கேங் தான். அதுக்கப்புறம் அவங்க உயிர் பொழைச்சு அந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா? அண்ட் அதை தவிர்த்து எல்லாரும் வந்துட்டு அதுக்கு அந்த டைனோசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா? இல்ல அதுகிட்ட இருந்து எப்படி போராடினாங்க? அப்படின்ற மாதிரி தான் படம். அந்த டைனோசர் கிரியேச்சர்ஸ்லாம் காமிக்கிறதுன்றது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. இன்டர்மிஷன்ல ஒரு சீன் வரும். எல்லாருமே ஒரு நிறைய டைனோசர்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் சீன்ஸ் ஃபுல் ஆஃப் பண்ணதுமே இன்னும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் சீன்ஸ்னு சொல்லும்போது அதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான் கிளைமேக்ஸ் சீனு. அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ரிசம்பிளன்ஸ் வந்து அதுலேருந்து இது மறுபடியும் பண்ண மாதிரி இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படம். ஆனால் 18+ மேலே பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சின்ன குழந்தைங்களே எல்லாமே பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. சூப்பராகவே இருந்தது. அவ்வளோதான். வரட்டா. பை பாய்.